எனக்கு என்னன்னு தெரியலங்க. நெறைய நான்வெஜ் ஷாப் வந்து கூட்டமா இருந்தது. எங்க ஏரியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடை அப்படிதான் இருந்தது. ஏன்னு தெரியல. மேபி கந்த சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நெறைய பேர் சாப்பிடுறாங்கன்னு நெனைக்கிறேன் இப்பதான். நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இப்ப தான் மீன் எடுக்கிறோம் வீட்ல. இதுவரைக்கும் சிக்கனு, கிராபு, ப்ரான் அந்த மாரி எடுத்து செஞ்சுட்டு, இப்ப தான் ஃபிஷ் எடுத்து நாங்க செய்றோம். குழம்புக்கும், ஃப்ரைக்கும் ஏத்த மாரி தாங்க மீன் வாங்கிட்டு வந்தேன். காளா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4வது தடவ சாப்பிடுறேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, உங்க வீட்ல தாராளமா குடுங்க. முள்ளுலாம் இருக்காது அதிகமா. நடு முள்ளு மாரி தான் இருக்கும். வஞ்சரம் மாரியே தாங்க இருக்கும் இதுவுமே. வஞ்சரத்துக்கு ஈக்குவல் ரேட் தாங்க இதுவுமே. சம்டைம்ஸ் வஞ்சரம் விட இந்த மீன் ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப நல்லாருக்கும் இந்த மீன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாதவங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வறுக்கறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு. கொஞ்சம் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். சரி நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வந்து பொரிச்சுக்கலாம் அப்டின்ட்டு. ஸோ எனக்கு எங்க வீட்ல லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையி, எக்கு, ரசம் இதுதாங்க எங்க வீட்ல மெனு. உங்க வீட்ல என்ன மெனுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.